உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். நான் மரிமல் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால் எல்லோரும் பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன். காத்திடுவான் கார்த்திகேயன். சரியா? யாரும் எந்த விதமான கவலைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நம்ம கந்தபுராண தொடர் கேட்க போகிறோன்றதுனால எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம கந்தபுராண தொடரை கேட்க வந்துருங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் மன கஷ்டங்கள் ஏதாவது ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாம் தாண்டி நம்ம முருகப்பெருமானுடைய அருமை பெருமை நிறைந்த இந்த கந்தபுராண தொடரை கேட்டோம் அப்படின்னா எவ்வளவோ மலை போல பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. முருகப்பெருமான் ஒரு தூசி போல சரி செய்து விட்டார். அப்படி இருக்க நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல முருகப்பெருமான் விரட்டி விட்டுருவாரு அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க இப்போ நம்ம கந்தபுராண தொடர் இன்று 26வது பாகம் பார்க்க போகிறோம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இந்த பதிவை பகிர்ந்துக்கோங்க. பதிவுக்கு லைக் பண்ணி ஹைப் பட்டனே தட்ட மறந்துடாதீங்க. சரி, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு முருகப்பெருமானே திருப்புகழ்னு பேர் வைக்கப்பட்ட இந்த திருப்புகழிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 112 திருப்புகழை ஒன்றொன்னா மணிமணியாக சேர்க்கப்பட்டு சீர்பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள புத்தகம். எல்லாரும் வாங்கிட்டீங்களான்னு பாருங்கள். வாங்காமல் இருக்கீங்கன்னா கிழக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. 112 திருப்புகழை தாண்டி இன்னும் பல அற்புதமான மந்திரங்களும் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகத்தோட விலை வெறும் 80 ரூபாய் மட்டும்தான். ஏன்னா பல இடங்களில் பெரிய பெரிய புத்தகம்லாம் வாங்கி வச்சிருக்கோமா, படிக்க முடியல, சந்தங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரிக்கிறதுக்கு அப்படின்னு பேர் கஷ்டப்படுறீங்க. அந்த கஷ்டமெல்லாம் போகும் வகையில் தான் நம்ம ரொம்ப அற்புதமான முறையில் முருகனோட அருள் கொண்டு குருவோட அருள் கொண்டு அச்சரிக்கப்பட்ட புத்தகம் இது. தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டுமா குக அக்ஷய துதி முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் 70க்கும் மேலே சேர்க்கப்பட்டு புதிய வடிவமைப்பில் புத்தகமானது வர இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு புதன் இல்லை வியாழக்கிழமைக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவார். வந்த பிறகு அந்த புத்தகத்தோடைய சிறப்புகளை சொல்லி நான் கண்டிப்பாக பதிவுகள் போடுறேன். ஏன்னா இது 2 புத்தகத்துடைய கோர்வையாக அந்த புத்தகமானது ரெடி ஆகிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் புத்தகம் வந்திருக்கு. எல்லாரும் சொன்னது போல தான் புத்தகத்தை கையில் வாங்கினாலே ஒரு தெம்பு தைரியம், அதை தாண்டி ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் புத்தகமானது அமைஞ்சிருக்கு. பல பேர் கண்ணீர் விட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளோ சிறப்பாக புத்தகம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்பவுமே குருவரில் நிறைந்த புத்தகம் அப்படின்னு சொல்லுவேன். குருவே கைப்பட நமக்கு இந்தந்த மந்திரங்கள்லாம் மக்கள் படிக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம வெங்கட்ராம் அப்பா முழு முயற்சியோடு அந்த புத்தகம் வரதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார். அதனால் புத்தகம் வந்த கையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்காதவங்க எல்லாரும் வாங்கிடுங்க. பல அற்புத அதிசயங்கள் மிகுந்த பதிகங்களோடு சேர்ந்து ஒரு புகைப்படமும் உங்களுக்காக வரப்போகுது அந்த புத்தகத்தில். சரிங்களா? அதனால் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, வாங்க நம்ம கந்தபுராண தொடர்களாக போயிடலாம். இன்று கந்தபுராண தொடரானது 26வது பாகம் பார்க்க இருக்கிறோம். சென்ற நம்ம கடந்த பாகத்தில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செய்து விட்டார். அங்கிருந்து அதாவது தேவகிரியிலிருந்து ஒவ்வொரு தலங்களுக்காக சென்று பார்வதி பரமேஸ்வரனை வழிபட்டு இப்போ அவர் எங்க இருக்கிறாரு, திருச்செந்தூர் அடைந்து விட்டார். இப்போ திருச்செந்தூர் அடைந்ததுமே இப்போ அடுத்த கட்டமா சூரபத்மனை போரிடுறதுக்கான வேலைகள் நடக்கணும். ஆனால் முருகப்பெருமான் என்ன நினைக்கிறாரு, எதிரியோட பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்திரனை அழைக்கிறார். இந்திரனை அழைத்து உனக்கும் சூரபத்மனுக்கும் என்னதான் பிரச்சனை, சூரபத்மனுடைய பிறந்த அந்த வரலாறு அந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லு, எப்படி அவன் பிறந்தான், அவனுடைய தம்பிகளை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு முருகன் கேட்குறாரு. அதுக்கு இந்திரனோ நான் சொல்வதை விட நம்முடைய குரு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு, தேவகுரு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு தேவகுருவை அழைத்து சொல்றார். தேவகுருவோ, முருகா நீ அறியாததுன்னு எதுவும் இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்னு சூரபத்மனுடைய வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு தேவகுரு. இன்றைய பாகத்தில் நாம் சூரபத்மன் அவனுடைய தம்பிகளாக இருக்கக்கூடிய சிங்கமகாசூரன், தாரகாசூரன், கஜமகாசூரன் எப்படி பிறந்தாங்க அப்படின்றத நம்ம அந்த வரலாறு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்பு ஏதாவது ஒரு கெட்ட செயல் ஒன்று நடக்கும், ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்பமானது வரும்னு வைங்களேன். அந்த துன்பம் அதன் பிறகு ஒரு இன்பம் ஒன்று வரும் பாருங்க, அதுதான் நம்மளுக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுபோல தான் தாரகாசுரன் ஒருத்தன் உதித்ததுனால தான் நம்ம எல்லாருக்கும் முருகன் என்னும் அருட்செல்வம் கிடைச்சார் இல்லையா. அந்த தாரகாசுரன் பிறப்பதற்கு என்னென்ன சூழ்ச்சிகள் நடந்திருக்கு, என்னென்ன சதிகள்லாம் நடந்திருக்கு,
எத்தனை பேர் எப்படி ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரியா? இப்போ நம்ம வந்து பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காசிப முனிவருக்கு பிறந்தவர்கள் தான் தாரகாசுரன், சூரபத்மன் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த காசிப முனிவர் யாரு அப்படின்னா பிரம்மதேவாவுடைய மகன். சரியா? தவத்துல ரொம்ப சிறந்து விளங்கியவர். அவர் நினைத்த மார்க்கத்துல எப்பேற்பட்ட கடவுளையும் கொண்டு வந்து முன்னாடி நிற்கக்கூடிய தவ வலிமை கொண்டவர் காசிப முனிவர். அதே சமயம் இப்போ அசுரர்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய அசுரேந்திரன் இருக்கிறான். அந்த அசுர குலத்துக்கு இருக்கக்கூடிய தலைவன், அவனுடைய மகள் தான் சுரசை. சுரசை வந்து மாயை அப்படின்ற ஒரு பெயரும் அவளுக்கு உண்டு. இந்த அசுர குலத்துக்கே குருவா இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியர் வந்து அங்க அந்த அசுரர்களுக்கெல்லாம் வந்து பல வித்தைகளையும் மாயைகளையும் வந்து கற்றுக் கொடுக்குறார். அப்படிதான் இந்த அசுரேந்திரனுடைய மகளா இருக்கக்கூடிய இந்த சுரசைக்கும் இவர் பல மாய வித்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறார். அந்த வித்தைகளில் அவள் கை தேர்ந்தவளா இருக்கிறதுனால சுரசை என்ற பெயரை மறந்து மாயை அப்படின்னு எல்லாரும் அவளை கூப்பிட செய்கிறாங்க. இப்போ சுக்ராச்சாரியார் வந்து அழைக்கிறார். என்ன அப்படின்னா, நம்முடைய குலத்துல அசுரர்களுடைய பலம் வந்து ரொம்ப குன்றி இருக்கு, அசுரர்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப குறைஞ்சு இருக்கு, இப்படியே சென்றா நம்ம அசுர குலமே அழிந்து விடும் அப்படின்ற மாதிரி சுக்ராச்சாரியார் வந்து சொல்றாரு. சரி, இதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சுரசை கேட்க, அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய குலத்தை வந்து பெருக்கும் வகையில ரொம்ப சக்தி வாய்ந்த வீரியம் நிறைந்த அசுரர்கள் வந்து பிறக்கணும். பிறந்தால் மட்டுமே அசுர குலம் வந்து இன்னும் தடைச்சு ஓங்கி நிற்கும். இல்லைன்னா அந்த தேவர்கள் வந்து நம்ம குலத்தையே வந்து அழிச்சிருவாங்க. பொதா குறைக்கு அவங்க வந்து கூப்பிட்டா எப்பேற்பட்ட தெய்வமும் வந்து நிற்குது, பரந்தாமனுமே நம்மளுடைய குலத்தை அடிக்கிறதுல முழு முயற்சியா இருக்கிறாரு. அதனால நம்முடைய குலத்தை வளர்க்கணும் அப்படின்னா, நம்முடைய குலம் வந்து பெருகணும் அப்படின்னா நிறைய அசுரர்கள் வந்து பிறக்கணும், மிகவும் சக்தி வாய்ந்த அசுரர்கள் வந்து வலிமை கொண்டவர்கள் பிறக்கணும் அப்படின்னு சுக்ராச்சாரியார் சொல்றாரு. சரி, அதுக்கு மாயை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ அவர் சொல்றாரு. என்னன்னா, தவத்தில் மிகவும் வலிமையிலும் சிறந்தவர் காசிப முனிவர். இவரோட நீ ஒன்றிணைந்து, நீ 4 கால ஜாமங்களில் அவரோட ஒன்றிணைந்து ஒவ்வொரு காலத்துக்கும் உரிதான மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்களை நீ அவரிடம் வந்து பெற்றெடுக்க வேண்டும். அதன் மூலமா நம்முடைய குலமும் தடைக்கும், எல்லா வகையிலும் வீர தீரம் நிறைந்த அரக்கர்கள் வந்து நம்முடைய குலத்தை வந்து மீட்டெடுப்பார்கள் அப்படின்ற மாதிரி சுக்ராச்சாரியர் சொல்றாரு. இப்போ மாயையானவள் என்ன பண்றானா, என்னால் ஆனதை இந்த குலத்திற்காக நான் செய்வேன் அப்படின்னு என்ன பண்றான்னா, இப்போ காசிப முனிவர் தவம் செய்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறா. அங்கே போனதும் அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு வறண்ட வெளி மாதிரி தான் இருக்கு. அவர் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். இவள் வந்து மாயைக்காரி இல்லையா, அந்த இடத்த வந்து ஒரு பசுமை நிறைந்த பூந்தோட்டங்கள் நிறைந்த ஒரு அழகான ஒரு நந்தவனம் போல அவ மாத்திட்டா. நந்தவனம் அப்படின்னாலே வந்து பல வகையான பூக்கள் வந்து பூத்து குலுங்கும் இல்லையா, அங்கே வந்து ரொம்ப அப்படியே வாசனை நிறைந்த ஒரு இடமா வந்து அவ மாயானவள் அதை வந்து மாயால மாத்திட்டா. இவருக்கு தவத்தில் இருந்தவர் அவரையும் மீறி அந்த பூக்களுடைய நறுமணம், அந்த வாசனை வந்து அவரை தூண்டும் வகையில் கண்பிடித்து பார்க்குறார். பார்க்கும்போது ரொம்ப அழகான அழகின் சுரூபமாகவே மகாலட்சுமி மிஞ்சும் வகையிலும், அதாவது 1000 ரதி 1000 மேனகையுடைய அழகும் ஒன்று சேர்ந்த மாதிரி இந்த மாயையானவள் பூக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே காசிப முனிவருக்கு மனதில் சபலம் வந்து விட்டது. இவருடைய தவக்கோலமானது கலையுது. அந்த பெண்ணிடம் போய் பேசுறாரு. என்னன்னா, இவ்வளோ அழகின் சுரூபமா இருக்கிறியே, அந்த மேனகையும் ரதியும் எல்லா தேவதைகளுமே வந்து தோற்றி விடுவார்கள் உன்னுடைய அழகுல அப்படின்னு இவர் வந்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். இவங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன முனிவரே, நீங்கள் தவம் தானே செய்துட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்கு வந்து நான் தனியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, இவர் வந்து அவருடைய அழகில் மயங்கிட்டார். அந்த மாயை என்ற வலையில வந்து இவர் சிக்கிட்டார். அதனால அந்த மாயை சொல்றதெல்லாம் இவருடைய காதில் வந்து விழலை. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ நானும் வந்து இன்பமாக இருப்போம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு வந்து ஒத்துக்க முடியாதுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து வயசான தோட்டத்தில் இருக்கிறீங்க, நான் இவ்வளோ அழகுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, நான் எப்படி உங்கள் கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு இவங்க கேட்க, இவர் வந்து எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்க மாயை அப்படியே மறைஞ்சிடுறாங்க. இதெல்லாம் பகல் நேரத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு. இரவு நேரம் ஆகுது. இவர் வந்து அந்த நினப்புலேருந்து மீண்டே வரலை. அதே சமயம் வந்து இருட்டு நேரம் ஆயிடுச்சு. பொழுது போகிற நேரத்தில் வந்து திரும்பவும் அந்த மாயானவள் தோன்றும் போது இவர் வந்து திரும்ப அந்த ஆசையோடு பேசவே, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வயதான தோற்றத்தை மாற்றி தேவர்கள் போல் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து இவங்க சொல்ல, அவ்வளோதானே, ஒரு நொடி பொழுதில் நான் மாறுறேன் பாரு அப்படின்ற மாதிரி இவர் அழகான ஒரு ஆண் உருவம் எடுத்து இவர் வந்து நிற்கிறார். உடனே இப்போ இந்த மாயானவள் என்ன பண்ணுறான்னா, இவளுக்குன்னு தனியாக ஒரு இடம், ஒரு மண்டபம் போல் ஒரு பூஞ்சோலை நிறைந்த ஒரு இடத்துல இவள் வந்து ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கா. அந்த இடத்துக்கு இவரை கூட்டிகிட்டு போகிறான்.
கூட்டிட்டு போனதும் இப்போ சுக்கராச்சாரியர் என்ன சொன்னாரு, 4 ஜாமத்திலையுமே ஒவ்வொரு முகங்களோடு அவரோட சேர்ந்து புத்திரர்களை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. முதல் ஜாமத்துல மனித உருவம் கொண்டே அவரோட இணைகிறாள். அதன் மூலமாக தான் சூரபத்மன் பிறக்கின்றான். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய வியர்வை துளிகளில் இருந்துமே 30,000க்கும் மேல அசுரர்கள் பிறக்கிறாங்க. இது முதல் ஜாமத்துல பிறந்த உடனே அந்த இடத்தை விட்டுட்டு உடனே இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அதாவது 2வது ஜாம காலத்துல அங்க சிங்க முகத்தோடு அவரோட இணைக்கிறாள். பிறக்கக்கூடிய குழந்தை தான் பாத்தீங்கன்னா சிங்கமுகத்தோடு சிங்கமுகாசூரன் பிறக்கிறான். அங்கேயும் சிங்க முகங்களோடு பல ஆயிரக்கணக்கான 30,000க்கும் மேல அசுரர்கள் பிறக்கிறாங்க. இதே போல ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போறா. 3வது காலம் பாத்தீங்கன்னா கஜமுகாசூரன் பிறக்கிறான். 4வது காலத்துல தான் ஒரு பெண்ணானவள் பிறக்கலாம். அந்த பெண் ஆட்டு தலையோட இவள் இணைகின்ற நேரத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அது பெண் குழந்தையா பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஆட்டு தலை இருக்கு. அவளுடைய பேர் அஜமுகி அப்படின்ற ஒரு பேரோட அவ பிறக்கிறா. அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலயும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 66,000 கோடி அசுரர்கள் பிறந்துட்டாங்க. இந்த 4 இல்லாம, இந்த 4 அசுரர்கள் இல்லாம 66,000 கோடி அசுரர்கள் பிறந்துட்டாங்க இந்த 4 கால ஜாமத்திலையும். இவ்வளவுமே பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரால் இதெல்லாம் உணர முடியுது. ஆனால இவருக்கு என்ன தோணுது, நம்முடைய புத்திரர்கள், நான் ஒரு தெய்வ குலத்துல பிறந்தவன், எனக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாமே தெய்வ குழந்தைகள் தான் அப்படின்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தை இந்த வடிவம் அந்த வடிவம்லாம் அவர் பார்க்கல, நம்முடைய பிள்ளைகள் அப்படின்றதும். இவர் என்ன வேலை செய்யறாரு, இவர் தவத்துக்குன்னே பிறந்தவர், தவம் இருந்து பல அற்புத வரங்களை எல்லாம் பெற்றவர் எல்லா தெய்வங்களிடமிருந்து. அதே போல இவருக்கு என்ன ஆசைனா, நம்முடைய பிள்ளைகளையும் நல்ல முறையில தவம் இருந்து ஈசனிடம் நல்ல அற்புதமான ஒரு வரங்கள் எல்லாம் வாங்கணும், இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையோட இவர் கட்டி அணைத்த பிள்ளைகளிடம் சொல்றதுக்கு வராரு. ஆனா இங்கதான் மாயையானவள் உள்ள குறுக்கிடுறா. என்னன்னா, இப்பதான் அவருடைய சுயரூபமானது வெளிவருது. இவர் பிள்ளைகளிடம் சொல்றார், நல்ல முறையில தவம் இருங்க, தவம் இருக்கிறதன் பேர்ல உங்களுக்கு வேண்டிய வரங்களையும் முக்தியும் பெற முடியும். ஈசனிடம் இங்க என்ன நினைச்சாலும் அவர் கொடுப்பாரு, தவத்துல நீங்க அவரை மகிழ வைக்கணும் அப்படின்னு இவர் சொல்ல சொல்ல, இப்போ நம்ம மாயை என்னன்னா, நீங்கள் சொல்வதை அப்படியே நிறுத்துங்கள், செல்வம் புகழ் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா, என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், அவர்கள் இந்த 3 உலகையும் கட்டி காக்கும் அளவுக்கு சக்தியும் வீரமும் படைத்தவர்களாக மாற்றும் ஒரு வல்லமை என்னிடம் உண்டு. அவர்கள் எங்க தவம் புரியும், எதை குறித்து அவர்கள் தவம் புரியும், என்ன வரங்கள் எல்லாம் அவர்கள் பெறணும் என்பதை நான் தீர்மானித்துக் கொள்கிறேன், நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் அப்படின்றத மாயையானவள் சொல்றார். இப்பதான் காசிப முனிவருக்கு அந்த மாயையிலிருந்து வெளியே வராரு. என்ன நடக்குது அப்படின்னு அப்பதான் அவருக்கு புரிய வருது. இந்த 66,000 கோடி பிள்ளைகளையும் அசுரர்களையும் அழைத்துக்கிட்டு மாயையானவள் அங்கிருந்து கிளம்பியாச்சு. இப்ப இவரு தனிமையில இருக்கும்போது தான் ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, அந்த நேரம் பார்த்து கரெக்டா அவரோட அப்பா நான்முகனும் விட்டார். என்னன்னா, நடந்த இந்த இவ்வளவு சம்பவங்களுமே நடந்து முடிஞ்ச உடனே அவர் தோன்றி, நீ என்னுடைய மகனாக பிறந்து அந்த மாயை இன்னும் அந்த வலையில நீயும் சிக்கிட்டியே, காமம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய விஷயத்துல போய் நீயும் விழுந்துட்டியே, இந்த ஆசை மாயை இந்த காமம் இது எல்லாமே மனிதர்கள் எல்லாரையுமே கடந்து வரும், அதுல இருந்து மீண்டு வருபவர்கள் மட்டுமே இறைவனை அடைவார்கள், நீ என்னுடைய பிள்ளையா இருந்து நீயும் அந்த மாயை என்ற வலையில சிக்கிட்டியே அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றாரு. அப்பதான் இவருக்கு அந்த எல்லா விஷயமும் புரிய இவர் மன்னிப்பு கேட்கிறாரு. நீ என்னிடம் மன்னிப்பு கேட்காத, நீ பழையபடி நீ திரும்பவும் தவம் இருக்க செல் அப்படின்னு அறிவுரை நான்முகன் கொடுக்கிறாரு. அதை காசிப முனிவர் எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. இது எல்லாம் நம்ம மாயை இன்னும் ஒரு வலையில இவ்வளவு நாள் சிக்கி இருந்தோம், இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும், இந்த காமம் இந்த குரோதம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வரக்கூடிய விஷயம் தான். அதை நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வழியில போறோன்றது தானே ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரோன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் திரும்பவும் தவம் இருக்க காசிப முனிவர் சென்று விட்டார். இப்போ இவ்வளவு அசுரர்களை அழைச்சிக்கிட்டு இப்போ மாயையானவள் வடதிசையை நோக்கி போறா. அங்க போயிட்டு அவர்களுக்கு உண்டான தவம் இருக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே அவ ஏற்பாடு செய்து கொடுக்குறா. அதாவது அசைவத்தை கொண்டு நீங்கள் இந்த யாகமானது பூஜைகளான எல்லாமே செய்யுங்க. இந்த அளவுக்கு நீங்க மெனக்கெட்டு உங்களுடைய சிரத்தை உங்களுடைய ஆன்மாவை எல்லாமே கொடுத்து எந்த அளவுக்கு நீங்க தவம் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈசன் உங்களுக்கு அருளை வாரி வழங்குவாரு. உங்களுக்கு என்னென்ன வரங்கள் வேணுமோ, யார் யார் என்னென்ன நினைக்கிறீங்களோ கேட்குறீங்களோ
எல்லாமே ஈஸ்வரிடம் வந்து சாகா வரம் கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்றாலும் இந்த அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாரும் தவம் செய்யறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் வந்து இவங்க வடதிசையை நோக்கி சென்று ஒரு இடம் அமைதியான ஒரு இடத்துல வந்து ஏற்பாடு செய்துட்டு இப்போ மாயானவள் வந்துட்டார். இதுக்கப்புறம் சூரபத்மன் வந்து தன்னுடைய 4 சகோதரர்களோடு சேர்ந்து இந்த அசுரர்களோடு சேர்ந்து இவர் எந்த மாதிரி தவங்களை இருந்து எந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் செய்து ஈசனிடமிருந்து வரங்களை இவர் பெற்றாரு, என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாகத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். இன்றைய பகுதியிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாதான் நல்லவங்களா இருந்தாலும் சரிங்க, நம்மளையும் இந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வந்து நம்ம ஒரு கெட்ட மனுஷனா மாத்துறதுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். அதிலிருந்து நாம எப்படி சுதாரிச்சு மீண்டு வரும், அந்த மாயை என்னும் வலைக்குள்ள நாமும் வந்து சிக்கக்கூடாது. எந்த வகையில யார் என்ன ஆசை வார்த்தைகள் எப்படி வந்து கூறினாலும் சரி, அதுல இருந்து நம்முடைய மனசானது சஞ்சலப்படாம நம்முடைய வாழ்க்கையின் நெறியோட எண்ணமானதும் நம்முடைய செயலானதும் இருக்கணும் அப்படின்றதுல வந்து தெளிவா புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இன்றைய பதிவானது எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாளை கந்த புராண தொடர்ல அடுத்த பாகத்துல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் கார்த்திகேயன் வேல். சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.